விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 14,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மாதையன் இணைகிறார். மாதையன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நெப்பமகன் கேரளா வயநாடு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு குழல் விட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே கர்நாடக அரசு திறக்கப்படுகிறது. கபினி அணையிலிருந்து 12,000 கனஅடியும், கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 2,500 கனஅடியாகவும் திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த 4 நாட்கள் முன்பு திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று முதலே படிப்படியாக அதிகரித்துள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு கருதி ஆற்றில் பரிசல் வீக்க மட்டும் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்தால் மட்டுமே பரிசல் வீக்கத்துக்கும் ஆற்றில் குளிக்குவதற்கும் தடை விதிக்க மேலும் வாய்ப்புள்ளது. தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாகவே நீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது பார்க்க முடியும். ஒகேனக்கல் ஆற்றெல்லாம் பாறை திட்டுகளாகவே இந்த நிலையில தற்போது ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். சினி ஃபால்ஸ், மீன் அருவி, தொங்கு பாலம் பகுதியெல்லாம் தற்போது பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை, நீர்வரத்து பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மநாதன். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாதையன்.